Praise the Lord. நாம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி இந்த காலை வேளையிலே நம்முடைய தேவாதி தேவனும் நம்முடைய ராஜாதி ராஜாவும் நம்முடைய கத்தாதி கத்தனுமாய் இருக்கிறவரை நாம் போற்ற வந்திருக்கிறோம், பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம், அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். நம் நடுவிலே சர்வ வல்லவரும் தம்முடைய வார்த்தையின்படியே இந்த காலை வேளையில் அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடியிருப்பீர்களோ அவர்கள் நடுவில் வருவேன் என்று சொன்னவர் தம்முடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற நம்முடைய வார்த்தைக்கு உண்மை உள்ளவராய் எங்கள் நடுவிலே நீர் வந்திருக்கிறீரப்பா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அந்த விடுதலை கொடுக்கிறவர் இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறீரே. உம்மை துதிக்கிறோம். மனதாரமை நாங்கள் துதிக்கிறோம், மகிழ்ச்சியோடுமை நாங்கள் துதிக்கிறோம், ஆனந்தத்தோடுமை நாங்கள் துதிக்கிறோம், களிப்போடுமை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கே மகிமை ராஜா. நீர் ஒருவரே மகிமைக்கு உரியவர், நீர் ஒருவரே கனத்துக்கு உரியவர். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்துவதே எங்களுடைய வாஞ்சை, உம்மை ஆராதிப்பதே எங்களுடைய மேன்மை. ஆண்டவரே இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிற சர்வத்துக்கும் அதிபதியானவரை இந்த காலை வேளையில நாங்கள் பணிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை தந்தீரே, ஒரு கிருபையை தந்திருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 5வது மாதத்தின் 2வது வாரத்தில் உம்முடைய பாதபடி அண்டைக்கு வருவதற்கு எங்களுக்கு சுகம்பலன் தந்தீரே, ஜீவன் தந்தீரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. கடந்த வாரமெல்லாம் எங்களை கர்த்தர் அருமையாய் நடத்தினீரே, நேர்த்தியாய் நடத்தினீரே. உம்முடைய விலையேற பெற்ற உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேளையில நீங்க அசைவாடுங்க ஆண்டவரே. நம்முடைய தூய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக ராஜா. நிறைவானவர் வரும் பொழுது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகுமே. இந்த காலை வேளையில் அதை செய்கிற சர்வ வல்லவருடைய மகிமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக, ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. இந்த காலை வேளையில் நாம் வந்திருக்கிற ஒரே ஒரு நோக்கம், ஆராதனைக்கு உரிய நம்முடைய ராஜனை உயர்த்துதான் நம்ம வந்திருக்கிறோம். நம்முடைய கைகளை எல்லாம் அவருக்கு நேராய் உயர்த்தி தேவனை மாத்திர மகிழ்ச்சியோடு ஆராதிப்பதற்கு வந்திருக்கிறோம். ஏன் ஆராதிக்க வேண்டும்? நம்மை சேற்றிலிருந்து தூக்கினவர், கண்மலையின் மேலே நிறுத்தினவர், புது பாட்டை நம்முடைய வாழ்க்கையில தந்தவர், நம்முடைய நாவிலே தந்தவர். அந்த தேவனை ருசி பார்த்தவர்கள், அனுபவித்தவர்கள் சொல்ல முடியும், தேவன் இயேசு எனக்கு நல்லவராக இருந்தார், இயேசு எனக்கு நன்மை செய்கிறவராக இருந்தார், என்னுடைய துணையாய் இருந்தார் என்று சொல்லி ருசித்து பார்த்தவர்கள், அனுபவித்து பார்த்தவர்கள் அதை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்திருக்கிறாரே, அனுபவித்திருக்கிறோமே, சொல்லி கர்த்தரை அப்படி ஆராதிக்கலாமா? ஆராதிப்போம் இயேசுராஜனை, ராக்காலத்தில் நிற்கும் ஊழியரே. நம் கைகளை உயர்த்தி நேராய் ஆராதிப்போம் இயேசுராஜனை, ஆராதிப்போம் இயேசுராஜனை. ராக்காலத்தில் நிற்கும் ஊழியரே, நம் கைகளை உயர்த்தி நேராய் ஆராதிப்போம் இயேசுராஜனை. எல்லாரும் ருசித்து பார் இயேசு நல்லவர், ருசித்து பார் இயேசு நல்லவர், ருசித்து பார் இயேசு நல்லவர். ஆராதிப்போம் இயேசுராஜனை. தூக்கினாரே, செற்றி நின்று நிறுத்தினாரே, கண்மாலை மேல் புது பாட்டை எந்தன் நாவில் தந்தார். துதி பாடுவேன், துதி பாடுவேன். எல்லாரும் தூக்கினாரே, செற்றி நின்று நிறுத்தினாரே, கண்மாலை மேல்
புது பாட்டை எந்தன் நாவில் தந்தார். துதி பாடுவேன், துதி பாடுவேன், ஆராதிப்போம் இயேசுராஜனை. ராக்காலத்தில் நிற்கும்படியாரே நம் கைகளை உயர்த்தி நேராய் ஆராதிப்போம் இயேசுராஜனை. ஒரு விச ஆராதிப்போம் இயேசுராஜனை. ராக்காலத்தில் நிற்கும்படியாரே நம் கைகளை உயர்த்தி நேராய் ஆராதிப்போம் இயேசுராஜனை. எல்லாரும் அப்படியே கரம் உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் ஆராதனைக்கு உரியவரை, எங்கள் ராஜாவை இந்த காலை வேளையில் எங்களுடைய கரங்களை உயர்த்தி உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி, ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை கனப்படுத்து. உமக்கு முன்பாக நாங்கள் சரணடைகிறோம். பெருமை கொள்ள, மேன்மை கொள்ள ஆண்டவரே எதுவுமே எங்களிடத்தில் இல்லை. எல்லாமே நீர்தான் பெரியவர், நீர்தான் உயர்ந்தவர், நீர்தான் சிறந்தவர், நீர்தான் எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருப்பவர். உமக்கு அந்த மகிமை, அந்த மேன்மை, புகழ் எல்லாம் உங்களுக்கு உரியதப்பா. உங்களை உயர்த்த தான் எங்களை வச்சிருக்கிறீர், உங்களை கனப்படுத்த வச்சிருக்கிறீர். எங்களை மனதார நாங்கள் உண்மையாக இந்த காலை வேளையில் ஆராதிக்க உங்களுடைய பிரசன்னம் எங்களை முழுவதுமாக இன்னும் ஆட்கொள்வதாக. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறதான சர்வ வல்ல எஜமானனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். எங்கள் வாழ்நாளிலே இன்னொரு நாளையும் இன்னொரு வாரத்தையும் காண செய்து, இந்த வாரத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் கொடுப்பதற்கு எங்களை கொண்டு வந்த ராஜாவுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இம்மட்டும் எங்களை நடத்தின எபனேசரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த வாரத்தை, இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. ஒவ்வொரு நாளும் தேவ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதாக. தெய்வ பிரசன்னம் எங்களை அப்படியே மூடும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில் இந்த ஆராதனையிலும் ஆண்டவருடைய பெரிய வல்லமை இறங்கி வந்திருக்கிறது. எங்களை தொடுவதற்கு, எங்களை நிரப்புவதற்கு, எங்களை பலனடைய செய்வதற்கு உம்முடைய வல்லமை உள்ள புயம் இந்த காலை வேளையில் இறங்கி வந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆராதனையிலே கர்த்தர் அசைவாடுங்க. பாடுகிற பாடல்களை கர்த்தர் அபிஷேகிங்க. ஆவியோடு, உண்மையோடு, சந்தோஷத்தோடு, களிப்போடு ஒருமிக்க ஒன்று சேர்ந்து உயர்த்த கர்த்தர் கிருபை தருவாராக. பாடும் பொழுதே, ஆராதிக்கும் பொழுதே நம்முடைய வல்லமை எங்கள் பிள்ளைகளை நிரப்புவதாக. ஆவியன் வரங்களினாலே நிரப்புங்கப்பா, வல்லமைகளினாலே கர்த்தர் நிரப்புங்க ஆண்டவரே. ஆராதிக்கும் போதே சுகம் உண்டாகட்டும். சரீரத்திலே சுகம், ஆவியிலே சுகம், ஆண்டவரே ஆத்மாவிலே ஒரு சுகம் உண்டாகும்படியாய், கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படும்படியாய், ஆண்டவரே பாரங்கள் எல்லாம் நீங்கி போகும்படியாய், தேவ சமாதானம் ஒவ்வொரு இருதயங்களையும் வாழ்க்கையும் இந்த காலை வேளையிலே நிறைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா விசுவாச பிள்ளைகளையும் துரிதப்படுத்தி கர்த்தர் கொண்டு வாரும். புதிய மக்களை இந்த நாளிலே கர்த்தர் கொண்டு வாரும். ஒன்றிணைந்து ஏகோபித்து தேவனை உயர்த்த கர்த்தர் கிருபை தருவாராக. நம்முடைய வார்த்தையை கொண்டும் கர்த்தர் எங்களோடு கூட பேசும். தேவ சத்தத்தை நாங்கள் கேட்க எங்கள் செவிகள், இருதயங்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் சிறுகணும், நீங்கள் பெருகணும். ஆண்டவரே, உங்கள் நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதற்கு எங்களை கல்வாரி சிலுவை அண்டையில் அர்ப்பணிக்கிறோம். மனிதன் அல்ல, தேவன் தம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துவாராக. ஆவியானுடைய ஆளுகைக்கு முற்றிலுமாய் விட்டு கொடுக்கிறோம். தேவன் மகிமையானதை செய்வீராக. இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் இன்னொரு நாளையும் புதிய வாரத்தையும் கண்டு தெய்வ சமூகத்தில் வந்து கர்த்தரை உயர்த்துவதற்கு தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஆகவே சந்தோஷத்தோடு எல்லாரும் சேர்ந்து பாடி மகிமைப்படுத்துவோம். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்து போற்றி பாடுங்கள். ஏனென்றால் தேவன் நமக்கு அளித்த நன்மை பெரியது, கிருபை பெரியது, கர்த்தருடைய தயவு பெரியதாக இருந்தபடியினாலே அதை எல்லாவற்றையும் நினைத்து கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோமா? ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை
ஏகமாய் துதித்து போற்றி பாடுங்கள். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்து போற்றி பாடுங்கள். தேவன் அளித்த நன்மை பெரியதே, கர்த்தரின் உண்மை என்று மாறிடாததே. தேவன் அளித்த நன்மை பெரியதே, கர்த்தரின் உண்மை என்று மாறிடாததே. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்து போற்றி பாடுங்கள். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்து போற்றி பாடுங்கள். இன்றை தினம் கூடி உம்மை போற்றி பாட இந்தளித்திருந்தன் கிருபை. ஆமென். இன்றை தினம் கூடி உம்மை போற்றி பாட இந்தளித்திருந்தன் கிருபை. இயேசுவே நாமத்தை உயர்த்திடுவோம், என்றும் அவர் துதி பாடி மகிழ்வோம். இயேசுவே நாமத்தை உயர்த்திடுவோம், என்றும் அவர் துதி பாடி மகிழ்வோம். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்து போற்றி பாடுங்கள். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்து போற்றி பாடுங்கள். ஜீவன் சுகம் பல யாவுமே சுத்தந்தார், சேதமின்றி என்னை காத்தாரே. ஆமென். ஜீவன் சுகம் பல யாவுமே சுத்தந்தார், சேதமின்றி என்னை காத்தாரே. ஜீவிய பாதையில் தேவை தந்து ஜெய கீதம் பாட ஜெயமளித்தார். ஜீவிய பாதையில் தேவை தந்து ஜெய கீதம் பாட ஜெயமளித்தார். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்து போற்றி பாடுங்கள். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்து போற்றி பாடுங்கள். பாவ சாபரோகம் முற்றும் என்னில் நீக்கி சாவு பயம் யாவும் போக்கினார். பாவ சாபரோகம் முற்றும் என்னில் நீக்கி சாவு பயம் யாவும் போக்கினார். சோதனை வேதனை சூழ்கையிலே சோர்ந்திடாமல் தாங்கி பலனளிப்பார். சோதனை வேதனை சூழ்கையிலே சோர்ந்திடாமல் தாங்கி பலனளிப்பார். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்து போற்றி பாடுங்கள். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்து போற்றி பாடுங்கள். எந்த பாவம் யாவும் மன்னித்து மறந்தார், சொந்த பிள்ளையாக மாற்றினார். எந்த பாவம் யாவும் மன்னித்து மறந்தார், சொந்த பிள்ளையாக மாற்றினார். நாடியே வந்தனை ஆதரித்து வாக்களித்த நித்திய ஜீவனேந்திட. நாடியே வந்தனை ஆதரித்து வாக்களித்த நித்திய ஜீவனேந்திட. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்து போற்றி பாடுங்கள். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்து போற்றி பாடுங்கள். வானம் பூமியாவும் மாறி போகுமோ நாள், வானவரின் வாக்கு மாறாதே. ஆமென். வானம் பூமியாவும்
மாறி போகுமோ? நான் வானவரின் வாக்கு மாறாதே. நீதியே சூரியன் தோன்றிடும் நாள் சேர்த்திடுவாராவலாய் காத்திருப்போரே. நீதியே சூரியன் தோன்றிடும் நாள் சேர்த்திடுவாராவலாய் காத்திருப்போரே. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்தே போற்றி பாடுங்கள். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்தே போற்றி பாடுங்கள். தேவன் அளித்த நன்மை பெரியதே, கர்த்தரின் உண்மை என்று மாறிடாததே. தேவன் அளித்த நன்மை பெரியதே, கர்த்தரின் உண்மை என்று மாறிடாததே. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்தே போற்றி பாடுங்கள். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதித்தே போற்றி பாடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் மெய்யாகவே நல்லவர். அவரை ஆராதிக்க நமக்கு இப்படிப்பட்ட ஒரு கிருபையை தந்திருக்கிறாரே. நம்முடைய தேவன் தூயவர், பரிசுத்தம் உள்ளவர். ஒருவரும் அவரை கை நீட்டி எந்த குற்றமும் சொல்ல முடியாத அளவுக்கு நீதிபரராய் இருக்கிறவர். அந்த தூயாதி தூயவரை எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். இந்த பாரில் வேற என்ன வேண்டும்? எனக்கு உயிருள்ள வரைக்கும் உம்முடைய புகழ் பாட எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஆசையோடு தேவனை பாடி மகிமைப்படுத்துவோம். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீராலே உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீராலே உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நீர் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நீர் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரோனின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோயை நீக்கிடுமே. பாரோனின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோயை நீக்கிடுமே. Glory to God. எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடம் உண்டு என்றவரே,
பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடம் உண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. ஆம்பே பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வாரேன் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வாரேன் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வாரேன் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வாரேன் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர். நம்முடைய ராஜா பெரியவர், சர்வத்துக்கும் எஜமானனாய் இருக்கிறவர். அந்த தேவனை பாடலாமா? இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நீர் செய்த நன்மைகளை நான் நினைச்சு பார்க்கிறேன்ப்பா. அதை நினைச்சு பார்த்து நன்றி உள்ள இருதயத்தோடு இந்த காலை வேளையிலே என் ரட்சகரை நான் உயர்த்துகிறேன். என்றால் என் ரட்சகருடைய கரம் என்னை தூக்கி இருக்கிறது. ரட்சகருடைய கரம் என்னுடைய வாழ்க்கையில் வந்த கடும் பிரச்சனையின் நேரத்தில் எனக்கு உதவி செய்தது, என்னை விடுவித்தது என் ஆண்டவராகிய இயேசு ரட்சகருடைய கரம் மாத்திரமே என்கிற சிந்தையோடு இந்த பாடலை அப்படியே உணர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிச்சு மகிமைப்படுத்துவோம். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கின்றேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, ஆமென், நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கின்றேன். இயேசுவே, ஆமென், இயேசுவே, glory to God. இயேசுவே, இயேசுவே, நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காய் திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும்
எனக்கு பலத்தை நீ தந்ததற்கா இயேசுவே. ஆமென். இயேசுவே இயேசுவே இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. எதிர்க்கிறவர் முன்பிலோ தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினே. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் ஆமென் பந்தியாயத்தப்படுத்தி பாயங்களை அன்பாக கனம் பண்ணி நீ இயேசுவே 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக சொல்லுங்க. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக என்ன நான் செலுத்திடுவேன். ஆயிரம் பாடல்களோ இன்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். என்ன நான் செலுத்திடுவேன். ஆயிரம் பாடல்களோ இன்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். இயேசுவே 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 இயேசுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. அல்லேலூயா. நம்மேல அளவில்லாத அன்பு வைத்தவர் நம்முடைய தேவன். வாழ்க்கையில் யோசித்து பாருங்க, நம்மை எதிர்த்தவர்கள் எத்தனை பேர், நம்மை தூஷித்தவர்கள் எத்தனை பேர், நம்மை ஏளனம் பண்ணினவர்கள் எத்தனை பேர். அத்தனை பேர் முன்பிலும் நமக்காக ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நம்மை கனம் பண்ணி வைத்திருக்கிறாரே. அவருடைய கிருபை பெரிதல்லவோ. அவருடைய நாமம் மேலான நாமம், வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமம் தான் மேலான நாமம். அந்த நாமத்தை துதிக்கத்தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார்.
சேர்ந்து பாடலாமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி கர்த்தரை நாம் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு சேர்ந்து பாடி ஆராதிச்சு மகிமைப்படுத்த அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் அதிலே சந்தோஷப்படுகிறார், விருப்பப்படுகிறார். ஆகவே சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிச்சு மகிமைப்படுத்துவோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை காட்டுகள் முறியும். அவன் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை காட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவன் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவன் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. சேர்ந்து சேர்ந்து நாமம் இயேசு கிறிஸ்து. சந்தோஷமா உயர்த்துங்க அவருடைய நாமத்தை. அவரை உயர்த்த உயர்த்த தேவ கிருபை நம்மை நிரப்புகிறது. இயேசு கிறிஸ்து, அவன் நாமத்தில் அற்புதம் நடக்கும், அவன் நாமத்தில் பேய்களோடும், அவன் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை காட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு,
நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும். பெரும் பார்வதம் மெழுகு போலுருகும். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும். பெரும் பார்வதம் மெழுகு போலுருகும். நாம் முன்னேறி செல்வதற்கென்றே வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் முன்னேறி செல்வதற்கென்றே வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் உண்டு. இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். ஒரு விசை இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். ஹல்லேலூயா. கை வைத்து சொல்லலாமா? இயேசு நாமம் மாத்திரம் எனக்கு போதும். அந்த நாமம் அற்புதம் செய்யும். அந்த நாமம் அதிசயம் செய்யும். நமக்காக காரியங்களை வைக்க பண்ணுகிறது இயேசுவுடைய நாமம் ஒன்றே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கடினமான காரியம் ஒன்றுமே கிடையாது. நமக்கு தான் காரியங்கள் எல்லாம் கடினமாக கஷ்டமாக தெரிகிறது. ஆனால் ஆண்டவருக்கு காரியங்கள் கடினமே கிடையாது. முடியாதது என்பது அவருடைய சரித்திரத்திலேயே கிடையாது. மனிதனால் இதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் என் இயேசுவால் செய்து முடிக்க முடியும். அந்த நாமத்தை இப்போ சொல்லி பாடுங்க. உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் கடினமாக இருக்கோ முடியாததுன்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு உடைக்க போகிறார். இன்றைக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். ஆண்டவருடைய ஓங்கிய புயத்தினால் வானத்தையே உண்டாக்கினவர், நீட்டப்பட்ட கரத்தினால் இந்த அகிலத்தை ஆட்சி செய்கிறவருக்கு நம்முடைய காரியமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. லேசான காரியம். இன்றைக்கி நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய நம்பிக்கை ஆண்டவருக்கு நேராக திருப்பி விசுவாசத்தோடு இந்த பாடல் எல்லாரும் பாடலாமா?
கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. சொல்லுங்க, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, உம்மால் முடியாதது எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல, கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. ஓங்கிய உம் புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கினீ, ஓங்கிய உம் புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கினீ, நீட்டப்பட்ட உம் கரத்தாலே அகிலத்தை ஆட்சி செய்கிறீ. Glory to God. வல்லமை உள்ள புயல் ஆட்சி செய்கிறீ. சொல்லுங்க, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, உம்மால் முடியாதது எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல, கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. உம்மாலே செய்ய முடியாது அதிசயங்கள் ஒன்றுமில்ல, உம்மாலே செய்ய முடியாது அதிசயங்கள் ஒன்றுமில்ல. ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கு அன்பு காட்டும் ஆல்மாய்ட்டி காட், ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கு அன்பு காட்டும் ஆல்மாய்ட்டி காட். எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, உம்மால் முடியாதது எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல, கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. மனிதர்களின் செயல்களை எல்லாம் உற்று நோக்கி பார்க்கின்றீ, மனிதர்களின் செயல்களை எல்லாம் உற்று நோக்கி பார்க்கின்றீ, அவனவன் செயல்களுக்கேற்ப தகுந்த பரிசு தருகின்றீ, அவனவன் செயல்களுக்கேற்ப தகுந்த பரிசு தருகின்றீ. எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, உம்மால் முடியாதது எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல, கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, உமக்கு எதுவும் இல்ல. யோசனையில் பெரியவர் நீ, செயல்களிலே வல்லவர் நீ, யோசனையில் பெரியவர் நீ, செயல்களிலே வல்லவர் நீ, சேனைகளின் கர்த்தர் நீரே, எல் ஷடாய் உம் நாமமே, சேனைகளின் கர்த்தர் நீரே, எல் ஷடாய் உம் நாமமே. எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல,
முடியாதது எதுவும் இல்லை, உம்மால் முடியாதது எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. எகிப்து நாட்டில் செய்த அதிசயம் இன்றும் செய்ய வல்லவர் நீர். எகிப்து நாட்டில் செய்த அதிசயம் இன்றும் செய்ய வல்லவர் நீர். அற்புத அடையாளங்களினால் உம் ஜனங்கள் புறப்பட செய்தீர். அற்புத அடையாளங்களினால் உம் ஜனங்கள் புறப்பட செய்தீர். எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, உம்மால் முடியாதது எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு 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 எதுவும் இல்ல. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியிலே நிரம்பி தேவனை நோக்கி பார்ப்பதற்கு என் மேல இறங்கி வாரும். அக்கினியா இறங்கும், அக்கினி நாவாக அமர்ந்திடும், பெரும் காற்றாக எங்க மேல வீசுங்கப்பா. அன்றைக்கு எலும்பு பள்ளத்தாக்கில அந்த எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கை சேனையாய் எழும்பி நிற்க பண்ணினவர். உங்க அதிகாரத்தை எங்களுக்கும் தாங்க ஆண்டவரே. எங்க மகிமைக்காக அல்ல, தேவநாம மகிமைப்படுவதற்கு, தேவ வார்த்தையை உரைப்பதற்கு உங்க அதிகாரத்தை, உங்க வல்லமைய எங்க மேல போடுங்கப்பான்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு ஆசையோடு அந்த பாடலை அப்படியே நாம் பாடி கர்த்தரை ஆராதிச்சு மகிமைப்படுத்துவோம். பின்மாரியின் அபிஷேக மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேக மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே,
பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, பாய்ந்திடுமே. கர்ம ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாபும் நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே. கேளுங்கப்பா, அந்த கால வேளையில உம்முடைய ஒரு கையளவு மேகம் எங்களுக்காக இறங்கி வந்தா போதையா. ஆகாபும் நடுங்கிடவே பொழிந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. ஓலோ அக்கினியாய் ஓ ஷபலபலபரந்தரபரப ஷபலபரபு. ஒரு பெருமலையின் இரைச்சலின் சத்தம் இந்த கால வேளையில இறங்குவதாக திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, பாய்ந்திடுமே. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி உங்களுடைய வறண்டு போன சூழ்நிலைமையில, எல்லாம் செத்து போன நிலைமையில, உயிரற்ற நிலைமையில, உங்களால செயல்புரிய முடியாத நிலையா இருந்தாலும் இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஒரு வார்த்தை இறங்கி வருமானால் உங்கள் உயிரற்ற நிலைமையை உயிர்ப்பிக்க அந்த வார்த்தை போதுமானது. உங்கள் செத்த நிலைமையை, எந்த பகுதி தொடர்ந்து செயல்பட முடியாமல் அது செத்ததாகவே தோல்வியுற்றதாகவே இருக்கிறதோ அந்த பகுதியிலே ஆண்டவருடைய ஒரே ஒரு வார்த்தை வந்தா போதும் அந்த பகுதியை கர்த்தர் உயிர்ப்பிப்பார், அந்த பகுதியை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். தேவ வல்லமை நம் நடுவில் இருக்கிறது, தேவ ஆளுகை நம் நடுவில் இருக்கிறது. ஆண்டவரை மாத்திர பாருங்க, பக்கத்தில் இருக்கிற யாரையும் பார்க்காதீங்க, சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. உங்களை உண்டாக்கினாரு, உங்களை அழைத்து வந்திருக்கிறாரு, அந்த தேவ முகத்தை நோக்கி பாருங்க. அவர்தான் பெரியவர், அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே கர்த்தர். ஏனென்றால் அவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது தெரியுமா? சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் அவர் உண்டாக்குவார் என்று சொன்னால், காப்பாற்றுவார் என்று சொன்னால், தம்முடைய பிள்ளைக்காக ஜீவனை கொடுத்தாரு. அந்த பிள்ளையின் மேல் அவர் எவ்வளவு கவனமாய் இருப்பார், எவ்வளவு ஒரு கரிசனை உள்ளவராய் இருப்பார். வானத்தையே படைத்த அவருக்கு அதிகாரம் இருக்குமானால் உங்க நிலைமைக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி விடுதலை கொடுப்பது அவருக்கு ரொம்ப லேசான காரியம். ஆண்டவர் பார்த்து, என் வாழ்க்கையில் ஆனால் உங்கள் பகுதி என்னவோ அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். இந்த நிலைமை இன்னும் உயிரடையாமல் இருக்கப்பா, இன்றைக்கு உங்களுடைய வார்த்தை அந்த இடத்துல வையுங்கப்பா. அந்த பகுதி உயிரடைவதாக, என்னை தோல்வி உற செய்கிற அந்த பகுதி இன்றைக்கு வெற்றியாய் மாறுவதற்கு உம்முடைய வார்த்தையை அனுப்புங்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அனுப்புங்க. எது என்னை முகம் கோண செய்கிறதோ,
எது என்னை அவமானப்படுத்துகிற சூழ்நிலையாக இருக்கிறதோ அந்த பகுதியில் உம்முடைய வார்த்தை இந்த காலை வேளையில இறங்கி வரட்டும் ஐயா, இறங்கி வரட்டும் ஐயா. இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலையை உங்களுக்காக கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்து அனுப்பதான் என் ஆண்டவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். நீ வெட்கப்பட்டு போன இடத்துல உன் தலையை உயர்த்த, உன்னை மேன்மைப்படுத்த, உன்னை கனப்படுத்த என் இயேசுவுக்கு அனாதி விருப்பம் உண்டு. அவர் வந்து உன்னை தொட்டுட்டா போதும், ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், எதுவுமே அவருக்கு முன்பாக தடையாய் நிற்காது. என்றால் என் ஆண்டவர் யார் தெரியுமா? தண்ணீரை கையால் எடுத்து மரக்காலால் அடக்கி மலைகளை கையில் பிடித்திருக்கிறவர். இவ்வளோ பெரிய தேவனுக்கு நம்முடைய காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் அப்படியே உயர்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படியே எல்லாவற்றையும் இப்போ மறந்து ஆண்டவரை மாத்திரம், ஆண்டவர் நம்முடைய வல்லமை எவ்வளோ பெரியது, நம்முடைய மகிமை எவ்வளோ பெரியது என்பதை மாத்திரம் நான் நினைத்து பார்க்கிறேன் என்று சொல்லி அந்த சிந்தையோடு கூட அப்படியே நான் கர்த்தரை ஆராதிக்கலாமா? வானங்களையும் அதிசயங்களையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். வானங்களையும் அதிசயங்களையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்றும் நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. கை உயர்த்தி நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. தண்ணீர்களையும் தம் கையால் அளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி, தண்ணீர்களையும் தம் கையால் அளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி, மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்து. ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. சாவாமை உள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. சாவாமை உள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. நம்முடைய ஆண்டவருடைய வல்லமை என்னன்னு பாருங்க. நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிறவர். எத்தனை நட்சத்திரம் நம்முடைய கண்ணில் பார்க்குறோம், ஆனால் ஒவ்வொன்றையும் பேர் சொல்லி அதையே அழைப்பார் என்று சொன்னால் உங்களையும் என் மேலே எவ்வளவு நோக்கமாக இருப்பார். நம்முடைய பேரை ஆண்டவர் மறந்துடுவாரோ? நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் மறந்துடுவாரோ? நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் மறந்துடுவாரோ? மறக்கவே மாட்டார். பெற்ற தாய் வேணா மறக்கலாம், ஆனால் உங்களை தெரிந்து கொண்ட அழைத்த தேவன் மறக்கவே மாட்டார். கொஞ்சம் வாழ்க்கை கொஞ்சம் திருப்பி பாருங்க. ஒன்றும் இல்லாமல் நிலைமையில் நாம் இருந்தோம், ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே பட்ட போது எவ்வளவாய் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார்.
எவ்வளவாய் நம்மை நேசித்திருக்கிறார். அந்த அன்புக்கு ஈடானது, இணையானது ஒன்றுமே இல்லை. அப்படியே உணர்ந்த தேவனை அப்படியே மகிமைப்படுத்த போகிறோம். ஒன்றுமில்லாமையில் இருந்தெம்மை உயர்த்தின அன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. ஒன்றுமில்லாமையில் அப்பா ஜீரோவிலிருந்து ஆரம்பித்த எங்களை உயர்த்தின நம்முடைய அன்பை நினைக்கிறோம். நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடு. 2 கரங்களை உயர்த்தி நீர் எங்களை நேசிக்க நாங்கள் மாத்திர நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திர நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. வியாகுல வேளைகளில் நீரெங்கள் ஆறுதலே பாரங்கள் நிறைந்த நேர நீர் எங்களை தாங்குகிறீர். வியாகுல வேளைகளில் நீரெங்கள் ஆறுதலே பாரங்கள் நிறைந்த நேர நீர் எங்களை தாங்குகிறீர். நீர் எங்களை நேசிக்க ஆமென் நாங்கள் எம்மாத்திர நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திர எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. தலைமுறை தலைமுறையா நினைவு கூர்பவரே தாங்கிய நடத்திடோ தயவை மாறப்பேனோ. தலைமுறை தலைமுறையா நினைவு கூர்பவரே தாங்கிய நடத்திடோ தயவை மாறப்பேனோ. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மா தகுதியே கிடையாது நம்மை நேசிக்க. தகுதி இல்லாத நம்மேல ஆண்டவர் நினைவு கூர்ந்தாரே பாத்திரர் அல்லவே. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திர நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. வழிகாட்டும் தெய்வமே
இருளான நேரங்களில், தடுமாறும் நேரங்களில் தாங்கிடும் தயாபரரே. கேளுங்க, உதவி கேளுங்க. வழி காட்டும் தெய்வமே, இருளான நேரங்களில் தடுமாறும் நேரங்களில் தாங்கிடும் தயாபரரே. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் ஏமாத்திரம், நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் ஏமாத்திரம், நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. இயேசுவே, நீர் எங்களை நேசிக்க நாங்க எந்த விதத்திலும் தகுதி இல்லை. ஆனா தகுதி இல்லாத இந்த பாத்திரங்களின் மேல உம்முடைய கிருபை இறங்கி வந்ததற்காக நன்றி. நீ நேசிக்கிற வண்ணம் நாங்களும் உம்மை நேசிக்க எங்களுக்கு ஒரு கிருபையை தாரும். தடுமாறுகிற நேரத்தில் தாங்குகிற தயாபரராய் நீங்க வாங்க. எங்க பிள்ளையுடைய வாழ்க்கையில எல்லாம் இருள போன்ற சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகளில வெளிச்சமாய் வருகிற பரிசுத்தாவியானவருடைய வல்லமை எங்க பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கொண்டு வரட்டும் ஐயா, கொண்டு வருவதாக. பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. எங்கள் நடுவில் வல்லமையாய் உலாவி கொண்டிருக்கிற தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். நம்முடைய பிரசன்னத்தால் எங்களை அப்படியே மூடுனீங்களே, உங்கள் கிருபைக்கு நன்றி. இன்னும் உடைய பிரசன்னத்தின் வல்லமையால் கிருபையால் இந்த வாரம் முழுதும் எங்கள் பிள்ளைகளை அனுதினமும் கர்த்தர் நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை எங்கள் பிள்ளைகளுக்கு நேராய் வந்து கொண்டே இருப்பதாக. நன்றி அப்பா. உணர்வுள்ளவங்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு ஒரு கிருபை தாரும். இந்த காலை வேளையில் எங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. தெய்வ சத்தத்தை கேட்க ஆவியானவர் எங்கள் செவிகளை திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.